வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னா, இப்போ நம்ம பிள்ளையார் சுற்றின்னு இல்லை, சும்மா இருக்கிற நாளில் கூட நம்ம இந்த பசங்களுக்கு கொழுக்கட்டெல்லாம் இப்போ எது துண்ணுது, கொழுக்கட்டெல்லாம் எது துண்ணுது இருந்தால் கூட அந்த காலத்தில் நம்மளுக்கு கொடுத்ததுல தான் ஏதோ அந்த சத்து இப்போ இருக்குது. என்னோட வயசானவங்களாண்ட தான் இருந்தது. நான் இப்போ உள்ள சாப்பாடு தான் சாப்பிட்டு வளர்ந்தேன். கொஞ்சம் இன்னும் வயசானவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அந்த எண்ணெய் அவங்க அப்படியே அந்த எண்ணெயை இது பண்ணாத சுத்திகரிக்கிறதுன்றாங்களே, அதெல்லாம் பண்ணாத அந்த எண்ணெயை அரைச்சி எள்ளு அரைச்சி அதை அப்படியே நல்லெண்ணெய் அவங்க தெளிய வச்சு அவங்க சேர்த்துனது தான் இந்த தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சின்னு குளிச்சாங்க, தலையிலலாம் எண்ணெய் வழிய விட்டாங்க, சீக்கா தேய்ச்சி குளிச்சாங்க. எதுவுமே இப்போது இருக்கிற நம்மளுக்கு ஒத்துக்கலை. அதுதான் நம்ம உடம்பு இப்போ உள்ள சாப்பாடு துண்ணுட்டு கெட்டு போச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை வருஷத்துக்கு ஒரு தரம் பிள்ளையார் சுற்றிக்கு அவருக்கு 2 வச்சுட்டு நம்ம 2 துண்டோம். இதிலெல்லாம் இந்த எள்ளில் அது தான் கொழுக்கட்டை. பூர்ண கொழுக்கட்டைனாக்கா எள்ளு வெல்லம் ஒற்றைக்கல்ல சேர்த்து செய்கிறது இருக்குது, தேங்காய் வெல்லம் சேர்த்து செய்கிறது இருக்குது. அப்போல்லாம் இன்னொன்றில் செய்வோமே, இன்னொன்றுலேயும் செய்வோம். இதெல்லாம் சேர்த்து கொழுக்கட்டை செய்கிறது இருக்குது. இதில் இந்த எள்ளில் என்னக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா புரதம், கால்சியம், மெக்னீஷியம், அயனு, துத்தநாகம், பாஸ்பரஸு, காப்பரு இம்மா இருக்குது. இதுக்கு மேலேயே இருக்குது. அதெல்லாம் இல்லாத செசாமோலின் அப்படின்ற 2 சேர்மம் சேர்ந்து இது புற்றுநோய் செல்லெல்லாம் வளர விடாமல் தடுக்குதாம்மா. இந்த எள்ளில் இருக்கிறது புற்றுநோய் செல்லை வளர விடாமல் தடுக்குது, இருதயத்தையும் சீராக்குது, அபாயத்துலேருந்து காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மற்றதெல்லாம் ஒத்துக்கலாம், அந்த இருதயத்தை காப்பாற்றுதுன்னா அது என்னன்னு புரியல. ஏன்னாக்கா இழைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்டா நல்லதுனாங்க. தென்னாட்டிலலாம் அந்த கொள்ளுக்கு காணப்பயிறு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. காணப்பயிறு அதெல்லாம் அப்போ தான் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. இப்போ மறுபடி எல்லாரும் சாப்பிட்றாங்க. என்னன்னா அதை வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சுட்டு இந்த பயிரை கெட்டி பருப்பாக வச்சு தாளித்து அதை தொட்டுன்னு சாப்பிட்றாங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய இதெல்லாமே இந்த பழசெல்லாமே. இந்த எள்ளு இளைச்சவனுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு, சத்து இல்லாத இருக்கிறவங்களுக்கு எள்ளு கொடுத்தாக்கா நல்ல ரத்தம் விருத்தியாகும் ஆன்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ரத்த விருத்தியாகும். கடலையில் வர்றது கல்லெண்ணெய், அப்பால் தேங்காயில் வர்றது தேங்காய் எண்ணெய், எள்ளில் வர்றது எள்ளெண்ணெய். ஆனால் ஏன் அதுக்கு நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சாங்க? யோசனை பண்ணி பாருங்க. அது உடம்புக்கு நல்லது செய்கிறதுனால தான் நல்லெண்ணெய்னு பேர் வச்சாங்க. இருந்தால் கூட இந்த காலத்துக்கு அது இந்த நிறைய இருதய பிரச்சனை இருக்குது. சுகர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு 25 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அதெல்லாம் இறைவன் அடி போயிடுச்சு சுகர். அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம இதெல்லாம் சாப்பிட்ற நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் அளவாக சாப்பிட்டுக்கலாம். அலங்காட்டி நீங்கள் எதுக்காவது டாக்டராண்ட போயின்னு இருக்கிறீங்கன்னாக்கா இதை கேட்டுன்னு தான் சாப்பிட்ணும். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கே போய் ஒரு 1/2 படி எள்ளு வாங்கின்னு செஞ்சு அடிச்சிடாதீங்க. டாக்டராண்ட கேட்டு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டராண்ட கேட்டுன்னு செய்யுங்க. அப்போல்லாம் இந்த ஒற்றைக்கல்லையும் அதில் சேர்க்குறோம்ல, அதனால அதில் நார் சத்து இருக்குதான், மேங்கனீஸ் இருக்குதான், போலேட் இருக்குதான், காப்பர் இருக்குதான் ஒற்றைக்கல்லையில். இது மலச்சிக்கலை சீராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கல் இருக்காதுன்றாங்க. அது உண்மைதான். ஆனால் கூட என்னென்னா நாங்கள் சின்ன குழந்தையா சொல்ல
எங்கள் கையில் ஒரு 4 நாள் கிடச்சிச்சின்னா நாங்கள் எத்தை தான் வாங்கி துண்ணுவோம். வாங்கி துண்டுறதுக்குன்னு இந்த மல்லிகை கடைக்கு போனாலே அங்கே என்னன்னா துண்டுறதுக்கு வாங்குறதுக்குன்னு வந்துருக்குறாங்கன்னாக்கா ஒரு 5 பைசா 10 பைசா 4 நாள்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் பெரிய இது 5 பைசா தான். அதை எடுத்துன்னு போய் பொட்டுக்கல்லன்னு கேட்டாலே அந்த ஒற்றைக்கல்ல கொஞ்சம் போட்டு அதில் தவளை வெல்லம் போட்டு கொடுப்பாங்க. கேட்காதையே துண்டுறதுக்கு தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நான் அதெல்லாம் எனக்கு காசு கிடைச்சா நான் அந்த மாதிரி ஆரோக்கியமாக ஒரு 20 பைசா கிடைச்சதுனாக்கா முந்திரி பருப்பு வாங்கி தந்துடுவேன். அப்படி தான் நான் செய்வேன். இது மலச்சிக்கலை சீராகுதான். உடம்பு எடையை கரெக்டாக வச்சுருக்குதான். சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்குதான். செரிமானத்துக்கு நல்லதான். நான் குழந்தையாரு சொல்லவே, அதாவது நான் குழந்தையாரு சொல்ல, என் பையன் குழந்தையாரு சொல்லவே நான் அரிசியை வறுத்து நல்லா பொறி மாதிரி வறுத்து அது கூடவே கொஞ்சம் அப்போ ஒற்றைக்கல்லையும் போட்டு சூடு பண்ணி போட்டு அதோட ஓமம் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் கொடுத்து மிஷினில் அரைச்சின்னு அதை கூழ் மாதிரி செய்து என் பையனுக்கு கொடுப்பேன். என் பையன் குழுன்னு இருக்கும், நல்லா இருக்கும், உடம்பு வளர்க்கும் அந்த பொட்டுக்கல்ல. அதே நேரம் என் பையனுக்கு மோஷன்லாம் இதெல்லாம் ஆகாது பொட்டுக்கல்ல தின்னதுனால. இப்போ சின்ன பசங்களாக இருந்ததுன்னா வாயில் போட்டு தின்னு அரைக்குறைய மென்று பாதி மெல்லாத துன்னதுன்னா மோஷன் போகும், இல்லைன்னா போகாது. நான் இப்படி கொடுப்பேன். என் பையன் நல்லா தின்னுன்னு இருக்கும் குழந்தையாரு சொல்ல. அதனால இந்த எள்ளு ஒரு அளவோட ஒரு 2 குழக்கட்டை தின்னமா அத்தோட இருக்கு. இந்த எள்ளு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். ஒற்றைக்கல்ல போகிற போக்கில் இந்த அவ்வளோ 2 எடுத்து வாயில் போட்டு தின்னுன்னு போகிறது அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதில் சேர்க்குற இந்த இது இருக்குது பாருங்க, வெல்லம், அதில் இரும்பு சத்து இருக்குதுன்றாங்க. இரும்பு சத்து இருக்குது. அது குளிர்காலத்தில் உடம்பை சூடாக்கி வச்சுக்குமா, உடம்பை சூடாக்கி வச்சுக்கும். அதனால குளிர்காலத்தில் இந்த எள்ளு வெல்லம் ஒற்றைக்கல்ல எல்லாம் சேர்ந்து அந்த உருண்டை சாப்பிட்டாக்கா குளிர்காலத்தில் உடம்பை வெப்பமாக வச்சுக்கும் சொல்கிறாங்க. இது இவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. வெள்ளத்தை துண்ணாக்கா சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு எகிரிடும் சர்க்கரை. அதனால இத்தை நீங்கள் கண்டுக்கவே கூடாது. நீங்கள் கண்டுக்கக்கூடாது. நான் இந்த எள்ளில் இருக்கிற நன்மையும் சொல்லியிருக்கிறேன், தீமையும் சொல்லியிருக்கிறேன். ஒற்றைக்கல்ல வெல்லம் இது வெல்லம் உடம்பை வெப்பமாக வச்சுக்கும். ஆனால் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான். சர்க்கரைக்கு பதிலாக அந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்தா சர்க்கரை கட்டுப்படும், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் டாக்டராண்ட போய் எது தின்னா எது கட்டுப்படும், எது தின்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும், நம்ம உடம்புக்கு நோய்க்கு கட்டுப்படி ஆகும்னு தெரிஞ்சுன்னு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த பூரணத்தில் இருக்கிற நன்மை தீமையெல்லாம் பார்த்தோம். நன்மையும் பாருங்கள், தீமையும் பார்த்துட்டு அதுபடி நடந்துக்கோங்க. அவ்வளோதான். அப்பால வரேன்.